இந்திய தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடியின் பிரச்சார பீரங்கியாக செயல்படுகிறது என பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பி வெற்றிவேல் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு பி வெற்றிவேல் நூற்றுக்கணக்கான கழகத்தினருடன் மூலக்கடை டிஹெச் சாலையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து முத்துமாரியம்மன் கோயில் தெரு, பாலகிருஷ்ணன் தெரு, நேதாஜி தெரு உள்ளிட்ட 35வது வட்டம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உடன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், கழக மகளிர் என 500க்கும் மேற்பட்டவர்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வெற்றிவேல், தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். துரைமுருகன் காசு வச்சிருந்ததெல்லாம் தவறான விஷயம். அது நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம். அது ஒரு புறம் இருக்க, இந்த இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் பல தேர்தல்களை நிறுத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு. பணப்பட்டுவாடான்னு பொய்யான காரணத்தை உண்மையான பணப்பட்டுவாடாவுக்கு கண்டுபிடிச்சி தேர்தல் நிறுத்ததில் எந்த தவறும் இல்லை. அதை பற்றி எல்லாம் வரவேற்க தான் செய்வாங்க. சரி, மாற்பட்ட எல்லா இடத்துலையும் பொதுவாக எதிர்கட்சிகளை டார்கெட் பண்ணி அவங்கள துன்புறுத்துறது, தொல்லை கொடுக்குது, இன்கம் டேக்ஸ் வச்சு தொல்லை கொடுக்குது போன்ற நடவடிக்கைகளை இது இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு சந்தானகிருஷ்ணன் தொகுதிக்குட்பட்ட கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம், கண்ணபிரான் கோயில் தெரு, ஜெகநாதன் தெரு, சிவகாமி தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரிசு பெட்டக சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருடன் கழகத்தினரும் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு தாம்பரம் நாராயணன் அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட வெல்கம் காலனி, ரோஹிணி குடியிருப்பு, சௌந்தர்யா காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மக்கள் தாம்பரம் நாராயணனுக்கு தங்களது பேராதரவை ஆர்வமுடன் தெரிவித்தனர். திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு இலக்கி முருகன், அம்பத்தூர் பகுதி செயலாளர் கே எஸ் வேதாச்சலம் உள்ளிட்ட கழகத்தினர் கலந்து கொண்டனர். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு டி ஏ ஏழுமலை புலியூர், சிவன்வாயல், மேலக்கொண்டையார், அருந்ததிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீடு வீடாக நடந்து சென்றும் திறந்த ஜீப்பில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கழக வேட்பாளருக்கு மக்கள் ஆரத்தி எடுத்து ஆரவாரத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவள்ளூர் ஒன்றிய கழக செயலாளர் திரு வி இளங்கோவன் உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பொன்ராஜா மாதவரம் தொகுதிக்குட்பட்ட புழல், காவாங்கரை, கொசப்பூர், வடபெரும்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கழக வேட்பாளருடன் திரைப்பட நடிகர் பப்ளு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். வாக்கு சேகரிப்பின் போது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ் எம் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் என திரளானோர் பங்கேற்றனர்.